ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். பாருங்கள், அக்ஷய திருதியோட ஸ்பெஷல் தான். மகாலட்சுமி தாயாரை நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம். இந்த பூக்கள்லாம் வந்துட்டு நான் பெரம்பூர் வீனஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். பாருங்கள், இந்த வெள்ளை சம்பங்கி, வெள்ளை சாமந்தி, சின்னதாக ஒரு லோட்டஸ் கூட வாங்கினேன், அழகான ஒரு தாமரை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை பூக்கள், வெள்ளை சாமந்தி, எல்லாமே வெள்ளை மலர்களால் தான் நம்ம இவங்களை அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பச்சரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கோதுமை, இதெல்லாம் வந்துட்டு நம்ம யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து அதை தானமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் சாப்பாடு பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை கிருத்திகைனால முருங்கைக்கீரையும் நம்ம பொரியல் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு அவிழ் வச்சு ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த தாமரை பூவை வச்சு அதே மாதிரி தாமரை பூக்கள் தான் இந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப ஏற்றது. ஸோ அதை வச்சு ஒரு கோலம் போட்டுட்டு அழகாக வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம இந்த பூஜையை நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சரிசியில் தான் இந்த தயிர் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா வெண்ணெய் பட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் இதில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு இந்த துவரம் பருப்பை ஒன்றும் பாதியமாக வேக வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள், முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம திருவிக்க நகர் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள், இந்த முருங்கைக்கீரைக்கும் இதுக்கும் தான். பாருங்கள், தயிர் சாப்பாட்டில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு அதில் தாளிப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் மாங்காய் கூட கட் பண்ணி போட்டிருக்கேன், கட் மேங்கோ. அப்புறம் பொரியல் வந்து நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கர்லேயே நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டோம். இது வந்து அவல் பாயசத்துக்கு தேவையான அந்த முந்திரி, பாதம், அந்த கிரேப்ஸ் எல்லாமே ட்ரை கிரேப்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆல்ரெடி நான் வந்து அந்த அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நெய்யில் நல்லா வறுத்துட்டு இந்த பாருங்கள், முந்திரி, திராட்சையெல்லாம், அதுக்கப்புறம் பாதமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் சொல்லுவாங்கள்ல, அதையும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாஃப்ரானையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்க்யூ.